ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டர்ம் புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் யுவர் ஸ்பேஸ். ஓகே, இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் பேட்ஸ். ஓகே, இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் இருந்தாலும் பேட்டிங் பண்ண முடியும் இல்லையா, அந்த பேட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பேட்டிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவரை பத்தி நமக்கு டீடைல்ஸா எதுவும் கொடுக்கல. ஓகே, போயம்குள்ள போலாம். இந்த போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க மேலேயும் நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா. ஐ மீன், இப்ப இவங்க கிட்ட நம்ம இப்படி வச்சுக்கணும், இவங்க கிட்ட இப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இவங்க கிட்ட கோவமா பேசணும், அந்த மாதிரிலாம். இப்ப ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லார்கிட்டயுமே ஜென்டலா பேசுங்க. வாட் எவர், அவங்க சின்ன பசங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், அவங்க கிட்ட ஜென்டலா பேசணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த போயம்ல ஒரு ஸ்டான்ஸாவுமே வந்து ஒருத்தவங்களை பத்தியும் வந்து டிஃபைன் பண்ணிருப்பாரு. வாங்க போயம்குள்ள போலாம். ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் than fear. ஸ்பீக் ஜென்ட்லி, லெட் நோ harsh words mar the good we might do here. ஓகே, இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாவே வந்து ஒரு கிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லுவாரு. ஒரு கிங் அப்படின்றவர் எப்படின்னா கொஞ்சம் நல்லா ரக்கடா அப்படிதான் இருப்பாங்க இல்லையா. ஆனா ஒரு கிங்கா இருக்கிறவரு மக்களை வந்து பயமுறுத்தி ரூல் பண்றதுக்கு பதிலா அவருடைய அன்பால கட்டுப்படுத்தி ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வருவாரு. இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் than fear. ஸ்பீக் ஜென்ட்லி, அவங்க கிட்ட வந்து ஹார்ஷ் வேர்ட்ஸ்ல பேசாம, ஹார்ஷ் வேர்ட்ஸ் மூலியமா அதை அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தாம லவ்வா ரொம்ப மைல்டான ஜென்டலான வேர்ட்ஸ் மூலியமா அவருடைய ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் தட் விஸ்பர் லோ, த vows that true heart bind. இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் லவ். ஓகே, லவ் தட் விஸ்பர் லோ, லவ்வோட வாய்ஸ் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப லோ அப்படின்னா உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மென்மையா தான் பேசுவோம். நம்ம ஃப்ரெண்ட், இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நம்ம கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க எப்படி இருப்போம், அவங்க என்னதான் நம்ம கிட்ட பேசினாலும் ரொம்ப பொறுத்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி பேச சொல்லிருக்காங்க. அண்ட் ஜென்ட்லி, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சன்ஸ் ஃப்ளோ, அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ் இஸ் கைண்ட். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்ட பேசும்போது எப்பவுமே வந்து அஃபெக்ஷனுடைய வாய்ஸ் எப்பவுமே கைண்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்ட், இட்ஸ் லவ் வி ஷுர் டு கெயின். ஓகே, இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாவே வந்து ஒரு சைல்டு கிட்ட எப்படி பேசணும், ஜென்டலா பேசணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் லவ் டு ஷுர் பி அகைன். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சுதான் அவங்க நம்ம மேல அன்பு செலுத்துறது அப்படி இருக்கும். இப்ப நம்ம அம்மா அப்பாவே உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம கிட்ட ரொம்ப ரகடா இது நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன நினைப்போம், அப்பா நம்மள திட்டாங்க அப்படின்னு மட்டும் தான் நினைப்போமே தவிர அவங்க நமக்கு நல்லதுதான் சொல்ல வராங்கன்றதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அவங்க மேல நம்ம கோவம் தான் படுவோம் இல்லையா. அதனால நீங்க நல்லதே சொன்னாலும் அதை ஜென்டலான வேர்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. டீச் இட் இன் ஆக்சன்ஸ் சாஃப்ட் அண்ட் மைல்டு. அவங்களுக்கு என்ன டீச் பண்றதுனால அந்த ஆக்சென்ட்டை வந்து கொஞ்சம் மைல்டான ஆக்சென்ட்டா மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் மே நாட் லாங் ரிமைன். அவங்க ரொம்ப நாள் வந்து சைல்ட்ஹுட்லயே இருக்க போறது இல்லையா. ஒரு 12 to ஒரு 10 years 13 years வரைக்கும் தான் அவங்க ஒரு சைல்ட்ஹுட்ல இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டீனேஜ் ஆயிடுவாங்க. அந்த சைல்ட்ஹுட்ல அவங்க என்ன கத்துக்கிறாங்களோ, இப்ப அவங்க கிட்ட நீங்க சாஃப்டான வேர்ட்ஸ்ல எல்லாமே டீச் பண்ணீங்கன்னா அவங்க பெருசானாலும் அந்த சாஃப்டான எல்லார்கிட்டயுமே பேசுவாங்க. அதனால இப்படி கம்பல் பண்றாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே வில் ஹாவ் enough to bear. ஓகே, இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாவே வந்து ஒரு யங், ஒரு யூத்ஸ் நம்மளை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. they will have enough to bear. அவங்களே ஆல்ரெடி தாங்கிக்க வேண்டியது நிறைய இருக்கும். pass through his life as best they may. he is full of anxious care. ஓகே, நம்ம யூத் லைஃப் பத்தி சொல்லவே வேணாம். ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், ஏகப்பட்ட டிப்ரெஷன் எல்லாமே இருக்கும். இந்த மன வலியில வெளியில இருந்து யாரும் வந்து நம்மள ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அவங்க கிட்டயும் ஜென்டலா பேசுங்க. ஏன்னா அவங்களும் வந்து நிறைய கஷ்டத்தை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாவே வந்து ஒரு பெஸ்டா வரணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தாண்டி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இங்க டி அப்படின்றது ஒன்னும் இல்ல, இட் அப்படின்றதுதான் டீன்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சியஸ் கேர். Speak gently to the aged one, grieve not the care won't hurt. ஓகே, இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாவே வந்து ஒரு ஏஜ்டு ஒன், ஓல்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, வயசானவங்க, அவங்கள பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ஜென்டலா பேசணும்னு. ஓகே, grieve not the care won't hurt. வயசானவங்க அப்படின்னாலே நிறைய விஷயத்த கடந்து வந்திருப்பாங்க. ஆல்சோ அவங்க
நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க, இல்ல நீங்க வேற அவங்கள எந்த ஒரு ஹார்ஷ் வேர்ட்ஸாலையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஸோ அவங்க கிட்டயும் ரொம்ப சாஃப்டா பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. The sands of life are nearly run. அவங்க ஒன்றும் ரொம்ப நாள் இருக்க போறது இல்ல, அதனால கடைசியா அவங்க கூட இருக்க காலத்தை வந்து கொஞ்சம் ஹாப்பியாவும் சாஃப்டா பேசி அவங்கள ஹாப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க sands of life அப்படின்றது அந்த லைஃப் டைம் தான் அப்படி சொல்றாங்க, லைஃப் டைம் குறிக்குது. sands of life, sandsனா அந்த டைம், sand clock ஞாபகம் வச்சுக்கோங்க. let Sachin peace depart. ஓகே, அவங்க லைஃப் முடிய போறது வந்து ஒரு அமைதியான முடிவா இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க கிட்ட ஜென்டலா பேசுங்கன்னு சொல்றாங்க. speak gently kindly to the poor. ஓகே, இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லாவே வந்து ஒரு புவர் கிட்ட ஜென்டலா பேசுங்கன்னு சொல்றாங்க. let no harsh words to be tone be here. ஓகே, புவரா இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருப்பாங்க, அதனால அவங்க கிட்டயும் வந்து ரொம்ப ஸ்மூத்தான டோன்ல பேச சொல்லியிருப்பாங்க. they have enough they must endure without an unkind word. ஓகே, அந்த கைண்ட் வேர்ட்ஸ் இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவோ தாங்கிக்க வேண்டியதுலாம் அந்த கஷ்டத்துல வந்து அவங்க தாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள மீண்டும் வந்து அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸால நம்ம அஃபெக்ட் பண்ணாம அவங்க கிட்டயும் வந்து மைல்டான வேர்ட்ஸ்ல பேச சொல்லியிருப்பாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி டு த எர்ரிங். ஓகே, எர்ரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தப்பு செஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் எர்ரிங் சொல்றாங்க. இந்த ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லாவே அவங்களுக்காக. they may have toiled in vain. toiled in vain அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, toiled அப்படின்னா ஹார்ட் ஒர்க், வெயின் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான எதுவுமே கிடைச்சிருக்காது, அதுக்கான பலன் எதுவுமே கிடைச்சிருக்காது. மேபி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதனால எந்த பலனுமே கிடைக்கல, ஸோ அதனால கூட அவங்க இந்த மாதிரி தப்பு செய்யற வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், அதனால அவங்க கிட்டயுமே ரொம்ப ஜென்டலா பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. perchance unkindness made them so win them back again. ஓகே, இப்படி யாருமே அவங்க கிட்ட கைண்டா பேச யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனால கூட அவங்க இப்படி தப்பு பண்றதுக்கு நேர்ந்திருக்கலாம், அதனால அவங்க கிட்டயுமே அவங்களுமே வந்து அவங்க லைஃப்ல திருப்பி வந்து வின் பண்றதுக்கான ஒரு சான்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Okay, speak gently he who gave his life to bend man's stubborn will. Okay, இது வந்து இந்த போயம் எப்படின்னா ஒரு ஸ்டப்பான் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அடம் பிடிக்கிறவங்க, அவங்க கிட்டயுமே வந்து நீங்க உங்களுடைய ஜென்டலான நிதானத்தை காமிச்சு வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க ஹீ அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஜீசஸ் தான் அங்க இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஜீசஸ் என்ன பண்ணாரு, அவரை ஹர்ட் பண்ணவங்க எல்லாரையுமே தாண்டி அவர் அவருடைய பொறுமையால அவங்களை வந்து வின் பண்ணாரு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க எவ்வளவு ஸ்டப்பானா இருந்தாலும் சரி, அவங்கள ஜென்டலான வேர்ட்ஸால வின் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. when elements were in five strive. elements அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வேர்ல்டுல இருக்க ரெயின், அதாவது நேச்சுரலா வர எந்த இதுவா இருந்தாலும், நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லாம் வருது இல்லையா, ரெயின், ஃப்ளட், அந்த மாதிரி ஒரு விஷயம், எவ்வளோ விஷயம் நம்மள வந்தாலும் அந்த இடத்துமே வந்து பீஸ்ஃபுல்லா இருந்து வின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீக் ஜென்ட்லி it is a little thing dropped in the heart's deep well. Okay, the good the joy which it may bring eternity shall tell. ஓகே, ஸ்பீக் ஜென்ட்லின்னு சொல்லிட்டே இருக்காங்களே, அதுனா அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம நினைக்கலாம். ஓகே, அதையும் தான் அவங்க ஒரு ஸ்டான்ஸாவா ஒதுக்கி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ஆனா நீங்க ஒரு வேர்டு வந்து ஜென்டலா பேசினா அவங்களுடைய ஹார்ட்ல வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு அது விழும். அது வந்து ஒரு அவங்களுடைய எட்டர்னிட்டி ஃபுல்லாவே, அவங்களோட லைஃப் எண்ட் ஆகுற வரைக்குமே அது வந்து ஒரு, இப்ப வந்து தீனால் சுட்டப்போன ஆறாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நம்ம என்னவோ எப்படி வேணாது நம்மளை அட்டாக் பண்ணியிருந்தா அது காயம் ஆறிடும், ஆனா ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை பேசிட்டோம்னா அதை அவங்க நினைச்சு பார்த்து அதை சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. எட்டர்னிட்டி ஷால் டெல், அவங்க லைஃப் டைம் முடிகிற வரைக்குமே வந்து நீங்க சொன்ன அந்த ஜென்டலான வேர்ட்ஸ் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் இந்த போயம் ஃபுல்லாவே. ஸ்பீக் ஜென்ட்லின்னு சொல்லிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, கிளாசரிக்குள்ள போலாம். ஹார்ஷ் அப்படின்னா ரஃப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்றது.
டாத் அப்படின்னா டஸ், டஸ்ஸோடைய ஃபார்ம் தான் வந்து டாத் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்பர் அப்படின்னா வந்து லோ வாய்ஸ், பொறுமையா வந்து முணுமுணுக்கிறது, அந்த மாதிரி தான் லோ விஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சென்ட் அப்படின்னா எம்பசைஸ், ஆக்சென்ட் அப்படின்னா அவங்க பேசுற ஒரு ஃப்ளோ, அதுதான் வந்து எம்பசைஸ். ஆங்ஷியஸ் அப்படின்னா ஃபீலிங் வரிட் ஆர் ஷோயிங் வரி, ரொம்ப சோகமா இருக்கிறது, ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்கிறது. கிரீவ் அப்படின்னா சாரோஃபுல். டிபார்ட் அப்படின்னா லீவ், கோ, அந்த அவங்க லைஃபே முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா ஓல்டு பீப்புளுக்கு, அதான். என்டியோர் அப்படின்னா சஃபர் பேஷண்ட்லி, ரொம்ப பொறுமையா மனசுக்குள்ளேயே வச்சு அதை சஃபர் பண்றது. டாயில் அப்படின்னா ஒர்க் ஹார்ட். வெயின், ப்ரொடியூசிங் நோ ரிசல்ட், என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ரிசல்ட்டே கிடைக்காம போறதுதான் வெயின். ஸ்டபான், த ஒன் ரெஃப்யூசிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் ஒப்பீனியன். ஸ்டபான்னா அதான் அவங்களுடைய ஒப்பீனியன்லயே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதுதான் ரெஃப்யூசிங். மற்றவங்களுடைய ஒப்பீனியனுக்கு வந்து எப்பயுமே வந்து வரமாட்டாங்க, அவங்க மட்டும் அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க, அதுதான் ஸ்டபான். ஸ்ட்ரைஃப்னா டிஸ்அக்ரிமெண்ட், ஒத்து போகாம இருக்கிறது. எட்டர்னிட்டி, எண்ட்லெஸ், இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லை, நோ எண்ட். ஓகே, இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். ஓகே, ஸ்பீக் ஜென்ட்லி, ஸ்பீக் ஜென்ட்லின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாண்ட்ஸாலுமே அந்த ஒரு லைன் வந்திருக்கும், அதை வந்து ரிப்பிட்டேஷன் வச்சுக்கலாம். ஸ்பீக் ஜென்ட்லி, ஸ்பீக் ஜென்ட்லி, இது வந்து ரிப்பிட்டேஷன். சப்போஸ் இந்த 4 லைனுமே கொடுத்துட்டு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்பீக் ஜென்ட்லியா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். லவ், ஃபியர், இது ரெண்டுமே வந்து ஒரு ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒரே லைன்ல வரதுனால அது ஆன்டிதெசிஸ். ஹார்ஷ் வேர்ட்ஸ் மார். ஹார்ஷ் வேர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வெப்பன் மாதிரி நம்ம அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸை வந்து ஒரு வெப்பன் கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்க, அதனால மெட்டஃபர். லவ் டெத் விஸ்பர், லவ் வந்து விஸ்பர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லவ்வால பேச முடியாது இல்லையா, பேசுறது விஸ்பர் பண்றதுன்றது ஒரு பர்சனோட ஆட்ரிபியூட், ஸோ அது பர்சனிஃபிகேஷன். ஆல்சோ இங்கேயும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சென்ட், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து ஆக்சென்ட் எதுவுமே இல்லை, ஸோ இதுவுமே வந்து பர்சனிஃபிகேஷன். அஃபெக்ஷன்ஸ்க்கு அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸ், அஃபெக்ஷனுக்கு வாய்ஸ் இருக்காது, ஹியூமன்ஸ்க்கு தான் வாய்ஸ் இருக்கும், ஸோ இதுவும் பர்சனிஃபிகேஷன். நாட் லாங், ஓகே இங்க பாருங்க, நாட் லாங் சொல்லும் போதே வந்து ஆ ஆ நாட் லாங் அப்படின்னு சொல்லிட்டு வவல் சவுண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு சேம் லைன்ல, சோ அது அசனன்ஸ். லைஃப் அப்படின்றது ஒரு ஜேர்னியை குறிக்குது, பாஸ் த்ரூ ஹிஸ் ஜேர்னி, அவங்களுடைய லைஃப் ஜேர்னி ஃபுல்லாவே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த லைஃப்ன்றது ஜேர்னி, இது இன்டைரக்டா கம்பேர் பண்றதுனால இது மெட்டஃபர். சான்ஸ் ஆஃப் லைஃப், லைஃப் டைம் தான் வந்து சான்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு இன்டைரக்டா கம்பேர் பண்ணிருப்பாங்க, இதுவும் மெட்டஃபர் தான். ஓகே, எனஃப் என்டியூர், இதுவும் அந்த மாதிரி சொல்லி பாருங்க. எனஃப் என்டியூர், ஏ சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ஸோ இதுவும் அசனன்ஸ். ஓகே, ஹி அப்படின்றது ஒரு ஹி ஹூ கேவ் ஹிஸ் லைஃப், இது பைபிள்ல இருக்க ஒரு ரெஃபரன்ஸை வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இது பைபிளிக்கல் இல்யூஷன். ஓகே, எட்டர்னிட்டி ஷால் டெல், எட்டர்னிட்டி வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல் அப்படின்றது வந்து ஹியூமன் ஆட்ரிபியூட், ஆனா இங்க எட்டர்னிட்டின்ற ஒரு வேர்டு பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸோ இது பர்சனிஃபிகேஷன். ஓகே, why should we speak gently not to hurt, ஏன் நம்ம வந்து ஜென்டலா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. not to hurt others, மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. what do you infer about speaking with others from this poem, மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் அப்படின்றது இந்த போயம் வழியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜென்டலா பேசணும் அப்படின்ட்டு. what are the disadvantages of speaking harshly, நம்ம ஹார்ஷா பேசுறதுனால வர டிஸ்அட்வான்டேஜ் கேட்கறாங்க. அது மற்றவங்களுக்கு கஷ்டத்தை தூண்டும். Also cause pain, sorrow. Why does the poet tell us to speak gently to young children? Young children கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. Gentle words help them to grow with love. ஓகே, நம்ம அவங்க கிட்ட இப்போ ஜென்டலா பேசினாதான் இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு அவங்க கத்துக்கிட்டு வளருவாங்க. Why should you speak with old people? How should you speak with old people? They are tired of life struggles. அவங்க ஆல்ரெடி ரொம்ப நாள் வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஓல்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய கஷ்டத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்க கிட்ட ஜென்டலா பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது ஃபுல்லாவே வந்து நீங்க போயம் படிச்சீங்க அப்படின்னாலே இதை எழுதலாம். போயம்ல வர லைன்ஸ் தான் எல்லாமே. இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபார், பயத்தால ஒருத்தவங்களை ரூல் பண்றதுக்கு பதிலாக லவ்வால ரூல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருந்த லைன் இது. டீச் இன் ஆக்சன்ட் ஸ்லோ சாஃப்ட் அண்ட் மைல்டு. ஓகே, இது வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த லைனு.
சில்ட்ரன்ஸ்க்கு எதை கற்றுக் கொடுத்தாலும் அதை வந்து சாஃப்டா பொறுமையா சொல்லி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லெட் நோ ஹார்ஷ் டோன் பி ஹியர்டு, அவங்களுக்கு எந்த ஹார்ஷான டோன்லயும் வந்து அவங்களை கேட்க வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தே மே ஹாவ் டாய்ல்ட் இன் வெயின், இது எர்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டான்ஸால இருந்து வந்திருக்கும். அவங்க ஆல்ரெடி கஷ்டப்பட்டிருப்பாங்க, பட் நோ யூஸ் அந்த லைனு. த குட் த ஜாய் விச் இட் மே பிரிங், இது லாஸ்ட் ஸ்டான்ஸால இருந்து வர லைன் இது. த ஸ்டாண்ட் ஆஃப் லைஃப், லைஃபோடைய லைஃப் டைம் தான் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த லைனு. ஓகே, இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸ் தான். நீங்க போயமை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதை நினைட்டு ஃபில் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். இந்த போயம்ல இன்னும் கொஞ்சம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கான்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.